இந்த காலத்து இயற்கை மருத்துவத்தில் நிறைய பொருள்களை நம்ம மூதாதையர் கையாண்டுருக்காங்க. இந்த பொருளை பார்த்திங்கன்னா, இது ராஜபாளையம் சொல்கிற ஊர்லேருந்து, ராஜபாளையம்னு சொல்கிறது ராஜாக்கள் வாழ்ந்த ஒரு பாளையம். பாளையம்னா கூடாரம், கூடாரம்னா வீடு, அரண்மனைகள் இருந்த இடம். இப்போ அந்த ஊர் எப்படி இருக்குன்னு எனக்கு எக்ஸாக்ட்லி தெரியாது. எனக்கு ஒரு முகப்புத்தக நண்பி இருக்காங்க அந்த ஊரில், ராஜபாளையத்துலேருந்து. அவங்க இந்த பொருள் அவங்க வீட்டில், அவங்க வந்து ராஜா குடும்பத்தை சார்ந்தவங்க. ஆக்சுவலாக அவங்கள்ட்ட நிறைய பொருட்கள் இருக்குது இது மாதிரி உள்ளது. அவங்க இந்த பொருள் எங்கள் வீட்டில் தட்டுமுட்டு நான் பழைய சாமானங்களை ஒதுக்கும்போது கிடச்சிச்சின்னு சொன்னாங்க. அப்போது நான் சொன்னேன், இது பொதுமக்களுக்கு பயன்படக்கூடியது, ராஜாக்கள் இதை எதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொன்னேன். இது பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் பைத்தியம் வரும்போது பைத்தியத்தை தெளிக்கிறதுக்கு அரச மன்னர்கள் இது பால் சங்குன்னு சொல்லுவாங்க, வலம்புரி பால் சங்கு. இந்த சங்கில் வந்து சூரியன் அடைகிறதுக்கு முன்னாடி சம அளவு தேனும் உப்பும் போட்டு வைப்பாங்க. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி பைத்தியம் தெளிகிறதுக்கு, பைத்தியம் சொல்கிறது பித்தம்னு சொல்கிறது அளவுக்கு அதிகமான சூடு உடம்பில் ஏற்படுறதுனால தான் சம்பவிக்குது. அப்போ அதுக்காக வந்து அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக இது பயன்படுத்தப்பட்ட ஒரு சங்கு. இதை பார்த்திங்கன்னா, அதை தரையில் நல்லா தேய்ச்சி பாலிஷ் பண்ணியிருக்காங்க. இது பிறகு கொஞ்சம் வெட்டி இருக்காங்க வாயில் போகிறது கணக்கு பண்ணி. ஏன்னா அந்த பைத்தியங்கள் வந்து வாயை திறக்காது. அப்போ இதை உள்ளாடி வெயிட் பண்ணி அதை பல்ல தென்னி அவங்களுக்கு மருந்தாக கொடுக்கறதுக்காக இது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருள். அந்த சகோதரி எனக்கு அன்பளிப்பாக தந்தாங்க. நான் இன்றைக்கி தான் இதை பொது உலகத்துக்கே காட்டுறேன். இதுவரை நான் இந்த பொருளை காட்டினதே கிடையாதுங்க. பாருங்கள், ஒரு சங்குக்கு உள்ளாடி என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இது சாதா சங்கை விட ஒரு 4 மடங்கு வெயிட்டு கூடுதல் இருக்குது. என்ற பலவிதமான சங்கு நான் வச்சுருக்கேன். இது ஒரு அற்புதமான சங்கு வகை. இது பொதுமக்களுக்கு பயன்படணும்னு சித்தர்களை நான் கேட்டுக்கிறேன்.